குற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கும் மக்கள் திலக மனதிலே மகாத்மா காந்தியைத்தான் பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி அவர்கள் இந்த இந்திய நாட்டின் விடுதலைக்காக மிகப்பெரிய தியாகம் செய்தவர். அவர் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து பல முறை சிறைச்சாலையிலே தன்னுடைய வாழ்நாளை பாதி நாள் சிறைச்சாலைகளை கழித்தவர். எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாமல் அவர் அங்கே பாடுபட்டவர். இன்றைக்கு நாம் அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். பணமும் பதவியும் இருந்தால் மட்டுமே அவர்கள் அரசியலுக்கு வருவதே பணமும் பதவியையும் தேடுவதற்காகத்தான். ஆனால் மகாத்மா காந்தி அப்படி அல்ல. இந்தியா முழுவதும் புகழ் பெற்று விடுதலை வாங்கி தந்ததற்கு பிறகு கூட அவர் எந்த பதவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதாரண மனிதராகத்தான் இருந்தால். காங்கிரஸிலே கூட விடுதலை போராட்டத்திலே போராடுகின்ற பொழுது எந்த ஒரு பதவியிலும் இல்லாமல் ஒரு மக்களை எல்லாம் தன் பக்கம் சேர்த்து கொண்டு போராடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் தென்னாப்பிரிக்காவிலே இருந்த பொழுது ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். தென்னாப்பிரிக்காவிலே அவர் அங்கே இருந்த தமிழர்கள் இந்தியர்களுக்காக குரல் கொடுத்து போராடினார். அங்கிருந்து அவர்கள் அடிமை வாழ்வை அகற்றினார். அதற்காக அவர் இந்தியாவுக்கு திரும்புகிறார் என்று சொன்ன பொழுது 50 பவுன் நகைகளை அவருக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். அப்படி தருகிறேன் என்று சொன்ன பொழுது வீட்டிலே மனைவியிடம் வந்து சொன்னார். 50 பவுன் நகையை எனக்கு தருகிறார்கள் என்று சொன்ன பொழுது மனைவி அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எப்படி வாங்க சொல்லுகிறாய்? நான் செய்தது இங்கே சேவை, வேலை அல்ல. வேலைக்கு வேண்டுமானால் கூலி வாங்கலாம், ஆனால் சேவைக்கு கூலி வாங்குவது தவறு. ஆகவே அதை வாங்க மாட்டேன் என்று சொன்னார். இல்லை, அதை வாங்கினால் நன்றாக இருக்குமே என்று சொல்ல, உனக்கு எதற்கு நகை? உனக்கு எல்லாம் ஆண் பிள்ளைகள் தானே, ஆகவே நகை எதற்கு என்று சொன்ன பொழுது அம்மையார் சொன்னார், நாளைக்கு அவர்களுக்கு திருமணம் முடிந்து பெண்கள் மருமகள் வருவார்களே, அவர்கள் போட்டுக்கொள்ளுவார்களே என்று சொன்னார். என்றைக்கோ வருகின்ற ஒரு நிகழ்வுக்கு நான் பெண்கள் அதிகமாக தங்க நகைகள் அணிவதை விரும்புபவன் அல்ல, ஆகவே இந்த நகை வேண்டாம் என்று சொல்லி மகன்களிடமெல்லாம் முடிவெடுத்து மறுநாள் காலையிலே அந்த கூட்டம் நடக்கிறது. 50 நகையை இவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார்கள். அந்த நகையை வாங்கி அவர்களுக்கே திரும்ப கொடுத்தார். இங்கே இருக்கின்ற அந்த இந்தியர்களின் அந்த இயக்கத்திற்கு நன்கொடையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று திரும்ப கொடுத்து விட்டு வந்து விட்டார். இப்படி ஒரு தலைவனை எங்காவது பார்க்க முடியுமா? ஆக அந்த மகாத்மா காந்தியை, இங்கே நமக்காக பாடுபட்ட அந்த மகாத்மா காந்தியை இங்கே இருப்பவர்கள் மறந்து விட்டார்களே. காந்தியை வைத்து ஒரு காலத்திலே ஓட்டு கேட்ட அந்த காங்கிரஸ்காரர்கள் கூட காந்தியை மறந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் காந்தியை மறந்துவிட்டு வேறு வேறு காந்திகளை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பின்னாலே சென்றார்கள். முழுவதுமாக காந்தியை மறந்து விட்டார்கள். அந்த காந்தி பிறந்த நாளை கூட கொண்டாடுவதை மறந்துவிட்ட சூழ்நிலையிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் மனங்களிலே காந்தி என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படங்களிலே, பெரும்பாலான படங்களிலே காந்தியை காட்டிக்கொண்டே வந்தார். எத்தனையோ படங்கள் வந்தன, எத்தனையோ நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் நடித்த படங்களிலெல்லாம் காந்தி காட்டப்பட்டிருப்பாரா என்று சொன்னால், ஏதோ ஒரு படத்திலே காவல் நிலைய காட்சி அல்லது நீதிமன்ற காட்சி வந்தால் அங்கே ஒரு காந்தி படம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் மக்கள் திலகம் அவர்கள் அதை முழுவதுமாக காந்தி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த காந்தியடிகளை இங்கே கொண்டு வந்தார். தன்னுடைய திரைப்பாடல்களின் மூலமாக காந்தியை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்த்தார் என்பதை இங்கே பார்ப்போம். பணம் படைத்தவன் என்ற ஒரு படம், அந்த படத்திலே ஒரு பாடல் வரும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று அங்கே பாடிவிட்டு அந்த காந்தி நடந்து போவது போல காண்பிப்பார். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி. ஆகவேதான் அவர் மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று அங்கே அந்த நிலையை காட்டினார். அடுத்து அதே படத்திலே இன்னொரு பாடல் வரும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கென பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படிங்கிற அந்த பாடலில் ஒரு வரி வரும். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேர் கொண்டு வருவான் என்று அங்கே காந்தியை கொண்டு வந்திருப்பார். இந்த நேற்று இன்று நாளை என்ற ஒரு படத்திலே தம்பியே நான் பிறந்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற அந்த பாடல் வருகின்ற பொழுது
அந்த பாடலுக்குள்ளே காந்தியை கொண்டு வந்திருப்பார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார், ஏறுவோர்க்கு ஏணியாக உதவி புரிந்தார், இன்று ஏசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார் என்று அங்கே காந்தியை மறந்தவர்களை பற்றி அங்கே அதை எடுத்து சொல்லுவார்கள். அடுத்து உரிமை குரல் என்ற ஒரு படம் இருக்கும். அந்த படத்திலே கூட ஒரு பாடல் வரும். அந்த லதா பாடிக்கொண்டே வருவார். கல்யாண வளையலை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பாடல். அதிலே காந்தி என்ற வீரமகன் பிறந்த நாடுங்க, நல்ல கடமை சொன்ன அறிஞர் அண்ணா வாழ்ந்த நாடுங்க என்று எல்லா இடங்களிலும் காந்தியை அங்கே கொண்டு வந்திருப்பார். எங்கள் வீட்டு பிள்ளை என்ற ஒரு படத்திலே ஒரு நாணயிட்டால் அது நடந்து விட்டால் என்று அந்த படத்திலே வருகின்ற பொழுது அங்கே அவர் தான் சொல்லுவார், முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார், இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் என்று அங்கேயும் அந்த காந்தியை கொண்டு வந்திருப்பார். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அந்த விவசாயி படத்திலே விவசாயி என்று அந்த பாடுகின்ற பாடலிலே காந்தியடிகள் பேசுவது போல, காந்தி காமராஜர் அண்ணா பேசுவது போல அங்கேயும் அந்த காட்சியை அமைத்திருப்பார். சந்திரோதயம் படத்திலே ஒரு பாடல் வரும், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. இப்படி நிறைய பாடல்கள் காந்தியை மக்கள் மனதிலிருந்து மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பாடல்களின் மூலமாக திரைப்படங்களிலே கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி மக்கள் திலகம் அவர்கள். அதனால்தான் நான் சொன்னேன் மக்கள் திலக மனதிலே மகாத்மா என்று. அடுத்து நாளை பார்ப்போம், காட்சிகளிலே எப்படி காந்தியை கொண்டு வந்தார் என்பதை நாளை பார்ப்போம். நன்றி.